சென்னை அடையாறில் உள்ள திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகனின் வீடு, மதுபான ஆலை, கல்லூரி உள்ளிட்ட 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த சோதனைக்கான காரணம் என்ன? அதாவது இந்த சோதனை என்பது 40 இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதாவது ஏற்கனவே வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதாக கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக வருமான வரி தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக நாம் தற்போது அடையாறு கஸ்தூரிபாய் நகர் முதல் தெருவில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலே இருக்கிறோம், இல்லம் அருகே இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 7 மணியிலிருந்து ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கும் அதிகமாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த இல்லத்தில் தற்போது ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு கூட தடை வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிநபர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. காவல்துறையினரும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்றுதான் மற்ற 40 இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுபான ஆலை இருக்கிறது, கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, மருத்துவக் கல்லூரி இருக்கிறது குரோம்பேட்டை பகுதியில். அந்த பகுதியிலெல்லாம் கூட ஆய்வு தொடர்ந்து சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. டி நகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி, அது மட்டும் இல்லாமல் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதியத்திற்கு மேல் தற்போது அடையார் வீட்டிற்கு மேலும் சில அதிகாரிகள் வர இருப்பதாக வருமான வரித்துறை தகவல் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சோதனை என்பது ஆவணங்களை கைப்பற்றும் வகையில் தொடர்ந்து இன்று மாலை வரை நடைபெறும். தேவைப்பட்ட நாளை காலை வரை தொடரும் என்று வருமான வரி தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பூங்கொழி. ரமேஷ், இதுவரை நடைபெற்ற சோதனையில் கிடைத்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? அதாவது இது போன்ற சோதனைகளில் சோதனைக்கு பிறகுதான் வருமான வரித்துறையினர் எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, வருமானத்திற்கு அதிகமாக எவ்வளவு சொத்துக்கள் இருந்தது என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் தருவார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றங்கள் செல்வார்கள். அதற்கு குறிப்பிட்ட சோதனையில் எதுவும் இல்லை என்றால் இல்லை என்று கூட அறிவிப்பார்கள். அது போன்ற நிலைமைதான் இருக்கிறது. ஜெகத் ரட்சகனை பொறுத்தவரை 2009 யுபிஏ அரசாங்கத்தில், யுபிஏ 2 காங்கிரஸ் திமுக அரசாங்கத்திலே மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக இருந்தார். தற்பொழுது பாத்தீங்கன்னா திமுக உயர்மட்ட குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். எம்ஜிஆர் காலங்களில் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தார், உத்தரமேரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். அந்த அடிப்படையில் இவர் தொழிலதிபராகவும் கருதப்படக்கூடியவர். இந்த அடிப்படையில் பல்வேறு தொழிலதிபர் என்ற அடிப்படையில் பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கல்வி நிறுவனங்கள், மதுபான ஆலைகள், புதுச்சேரி நட்சத்திர விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் அந்த புகார் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக சொல்ல வருமானத்திற்கு அதிகமாக சொத்து இருப்பதாக இந்த புகார் அடிப்படையில் செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த சோதனைக்கு பிறகு அவர்கள் வருமான வரித்துறை சார்பில் செய்திக்குறிப்பு வெளியிடப்படும். அதில் எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன என்பது குறித்து தெரியவரும். ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது சரியாக இருந்தது என்ற தகவலையும் பதிவு செய்வார்கள். இதுதான் வருமான வரித்துறை சோதனைகளில் கடைபிடிக்கக்கூடிய வழக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த சோதனை குறித்து ஜெகத் ரட்சகன் தரப்பில் ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்கிறாங்களா? நாம் இது தொடர்பாக ஜெகத் ரட்சகனை காலையிலிருந்து அவருடைய தொலைபேசி தொடர்பு கொண்டு வருவோம். அவர் அழைப்பு எடுக்காமல் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக செய்தி தொடர்பாளர்களையும் இது பற்றி கேட்டபொழுது இது வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தற்போது நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல முடியாது, சோதனைக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் தான் நாங்கள் பேச முடியும் என்று மறுத்துவிட்டார்கள். இதற்கு பிறகுதான் தெரிய வரும். சோதனை நாம் இங்கேதான் காத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரா, அவருடைய தரப்பு என்ன என்பதை நாம் அறிய இருக்கிறோம். அதற்கு பிறகு அவருடைய நிலை என்பது நம்மளுக்கு என்னவென்று தெரிய வரும். திமுக தரப்பும் இதற்கான விளக்கத்தை செய்தி தொடர்பாளருக்கு தொடர்பு கொண்டு விளக்கம் தற்போது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள்.